வெல்கம் டு சிபி சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. எல்லாருக்கும் பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரைனா சொல்லவே வேண்டாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோவை நல்லா 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். அதை நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். 2-3 விசில் விட்டோம்னா போதும் நம்மளுக்கு. இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிடும். முழுசாக நம்மளுக்கு இருந்தால் தான் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கரெக்டாக 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணுறேன். விசிலும் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா கொத்தமல்லின்னு இல்லையா, அது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுப்பட்டு பவுடரை அரைச்சி எடுக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு. எல்லாமே நல்லா பொன்னிறமாக எனக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பேபி பொட்டேட்டோவை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதிலேயே தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா இதை எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இது கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடும். எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதை நம்ம அந்த பொட்டேட்டோவை மட்டும் எண்ணெய் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம். உப்பு சேர்த்து இப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயை தான் நான் வச்சுருக்கேன். நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்தேன். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது எல்லாமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரையை நம்ம சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க இதை மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே நல்லா நம்மளுக்கு கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் 1-1.5 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்த பவுட்ரு மீதி இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது 1 மந்த் வரைக்கும் கெடாமையே இருக்கும். ஏன்னா எண்ணெய் இல்லாமல் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதுனால நல்லாவே இருக்கும். லெமன் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.